இதுக்கு மேல தானே உனக்கு ஏதோ ஃபாலோ பண்ணலாம்னு. ஆமா. ஓய். உனக்கு எவ்வளவு அட்வான்ஸ் வேணும்? எதுக்கு? நான் செட்டு தனியா கட்டறேன். அப்படியா? சரி. எந்த கட்டினாலும் சரி நான் ரெடி. அதான் கேட்டேன். அண்ணா வத்தலக்கார அண்ணா. ஓய் ஏங்கண்ணே. ஏங்க இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்குடி. இறங்கி வரணும். ஏய் ஓய் என்னப்பா? இறங்கி வா. தாத்தா ஒத்துக்குவேன். ஆமா. ஏங்க ஆசி கெடுக்க கூடாது போ. என்னடா தெல்லவேரி சொல்றா? இன்னும் தெல்லவே இல்ல. ஏய் உன் முகரை பார்த்து தான் சொன்னேன். நானே கூப்பிட்டேன். கூப்பிட்டாரு. நீ தானே அட பிள்ளைக்கு தான் கூப்பிட்டாங்க. ஏங்கண்ணே ஏங்கண்ணே. எங்க வத்தலக்கார மாமா. ஏய் ஆமா. மாமா சொல்லுமா. இப்படி அழகா நாங்க 3 பேர் வந்திருக்கோம். இந்த முகரைய மாமான்னு கூப்பிடுறீங்க. ஏய் ஏண்டா? ஏங்க ஏங்கண்ணே. எங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சு கூட இல்லையே. குஞ்சில நிறைய தான் இருந்துச்சு. நல்லா குளிர் காலத்துக்கு சுருங்கி போச்சு. ஏய் ஊதியா பிடிச்சிரு. ஒருவரும் பேசுறதுக்கு இல்லையா பக்கத்துல? அவதான் வந்ததையும் குஞ்சு கேக்குறா. ஏங்கண்ணே. நாங்க யாருக்கிட்ட தான் போறது? யார் இடத்துல பேச? யாருகிட்டயும் போகாத கூத்து யார் விட்டாங்களோ அவங்க கிட்ட போ. கரும்பு கருத்தாக்கிட்டியா? ஊர் பொதுமக்கள் எல்லாமா? கரும்பு கரத்தாள் இருக்கிறாப்படி, கோயில் பூசி இருக்கிறாப்படி, பட்டக்கார இருக்கிறாப்படி. உனக்கு யார் இஷ்டமாகுதோ அவங்க கிட்ட 3 பேரும் போங்க. அங்க பத்திமா இருக்கறாங்க எங்க போய் சொல்றா பத்திமா இருக்கறாங்களாடா? அங்க பத்திமால பத்திகரா பாஞ்சல கோயில் பட்டு. அதனால ஒரு ஆளு புடிச்சு விடுனா கண்ணே. ஓய் அருமையான பையன் இருக்கறான். சரி. நம்ம சேலம் ஜிகேஜ் போயிருக்கிறியா? ஆமா. சேலம் ஜிகேஜ்ல இந்த பெண்கள் பிரசவம் கொலை மூடி நீ போ. சொல்லிட்டு போயிடுறேன். அதனால இந்த பெண்கள் பிரசவ வார்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. அந்த பிரசவ வார்டு பக்கத்துல ஒரு தொட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த குழந்தை பிறந்தா செத்த வரும்ல. ஆமா பின்னாடி சத்தம் வரும். செத்த எடுத்து போட்டு அந்த தொட்டில அது வதக்குன்னு எடுத்து போய் செத்த எதுவும் பேசாத. ஏடா பாரு உடனே பாரு. என்னடி ஏதோ என்கிட்ட பேசுங்க. ஏங்க கோமாளி மாமா. ஐயோ டேய் அண்ணா. ஐயோ 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 ஏங்க அட ஆண்டவா ஆண்டவா டேய் என்னது இப்படி பாரு. ஏய் என்னது அப்படி? ஏண்டா ஒரு பொம்பளை வந்தா இப்படி கண்டுபிடிச்சு அலைவியா? ஏய் ஏன்டா இப்படி அழுது இருக்கற? பாரு கண்ணுல தண்ணீர் வந்திருக்குது. அண்ணா போடால் போகட்டுங்க பாருடா புட்டினக்கி. நான் நக்கறதே இல்லையா? மாமா என்ன பார்த்து புட்டினக்கி நின்றாங்க. சரி சரி அண்ணா போடால் போகட்டும். சரி பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனாலும் போகட்டும். அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் குடினான். அது தேவூர் சபை. இப்படி பூலோகத்தில் குடினான். அது நம்ம தேவர் சபை. புண்ணியமான ராசவை. இந்த ராசவைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக புத்தாண்டு முதல் கண்வணக்கத்தை தெரிவிப்போம். இன்று எதற்காக இப்படி சூழ்ந்திருக்கிறாங்க சபையின் நிறைய தெரியுமா? எல்லாம் வீட்டுல படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? எல்லாம் நோம்பி போட்டுக்கிறாங்கல்ல. எல்லாம் நோம்பிக்கு எல்லாம் வரமுறை எல்லாம் வந்திருப்பாங்க. வீட்டுல படுக்கிறதுக்கு இடம் இல்ல. அதனால எல்லாம் இங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் விளங்கி வரக்கூடிய உமாசக்தியினுடைய அவதாரமாக விளங்கிய மாரியம்மனுக்காக இன்று மிகச் சிறப்பான முறையில் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இன்று நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன, அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகம் என்ன? அதாவது அர்ஜுனன் தமிழ்நிலை. ஆமா சரிப்பா. அர்ஜுனன் தமிழ்நிலை சர்க்கம் இல்லை எனில் அர்ஜுனன் தபசு நாடகத்திலே நாங்க வந்தவளையா? நாங்க யாரு, எங்க பேர் என்ன சொல்றேன்.
கேக்குறீங்க தான் பதில் சொல்லணும். அப்படியா? 3 கேவடியாளுங்க வந்துட்டு யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? மாமா 3 பேர் வந்துட்டு நிமிஷம் பண்ண கூடாது. I am gone, time no. I am go. திங்கறத தோடு அடிச்சே தான் சாத்தகி நான் சாத்தலாம் நக்கறதில்ல. கருடல்வாரே என்ன கல்ட்டர்வாளே? ஏய் கருடல்வாரே நான் கேக்குறீங்க தான் பதில் சொல்லணும். I am மாமா ஏய் அங்க நின்றி முண்டை. என்னடா இப்படி பவு பவுன்னு கேக்குற? What is your name? இப்பயாவது எங்களை யாருன்னு தெரிஞ்சதா இல்லையா? What is your name? சாத்தகி நான் சாத்தலாம் நக்கறதில்ல. மாதவா என்னடா ஏமாம்மா என்ன பார்த்தா என்ன இழிச்ச என்னடா தெரியுமா? ஒருத்தி சாத்துகின்றா, இன்னொருத்தி என்னமோ என்ன சொன்ன மாதவா மாதவான்றா, இன்னொருத்தி நீ என்ன சொன்ன என்னமோ கெல்டருவாளாம். ஏய் அது மாதிரி சொல்றான். என்னடா அது மாதிரி சொல்றாங்க சொல்லு நல்லா. சரி வாயில் வராது. மாதவா நாங்க யார் தெரியுமா? யாரு? மும்மூர்த்தி கடவுள்களிலே தேவர்களிலே ஒருவன். காக்கும் தொழிலை படைக்கப்பட்ட மேற்கொண்டு கூடி இருக்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். அவங்க வந்து 3 பேரும் ஆம்பளைங்க. சரி, அவங்க தான் காக்கக்கூடிய தெய்வம். நீங்க பொம்பளைங்க, கவலோட மோந்தரோட கம்மனாடி பொம்பளைங்க. சரி சரி நாங்க தான் ஸ்ரீமந்த கண்ணன் எம்பெருமாள் மாயவன். ஏய் போடி போடி அடிச்சு போறேன். போ ஓரம் பண்ணிடு. ஓரம் பண்ணிக்கிறதா? டாடி உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள் ஆமா ஸ்ரீமந்த கண்ணன் நான் தான் சொன்னா அவரு வந்து ஆம்பளை, நீ வந்து பொம்பளை. நான் எப்படி நீ தான் கண்ணா எப்படி ஒத்துக்கிறது? அப்படியா? எப்படி நம்புறத? நம்ப முடியலையா? சாத்தகி என்னுடைய அவதாரங்கள் பற்றி தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். தெரிந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பேச மாட்டாய். சற்று நன்றாக என்னை உற்றுப்பார், அப்பொழுது தெரியும் உனக்கு. எங்களை மூவரையும் உற்றுப்பார். தலையில் வரிசை இல்லைங்க. மாமா இது வந்து பழைய துணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து பழைய துணி. இது வந்து தேங்காய் மூடி. இந்த மோகினி ரூபாய் எதுக்கு எடுத்தோம்? சரி, நீங்க கண்ணன் சொல்றீங்க, கண்ணனுக்கு பேர் இருக்குதுல்ல, உங்க பேர் என்ன? அதாவது சிவபெருமான் ஒரு சமயத்தில தீராத ஒரு வரம் கொடுத்து ஒரு சூரன்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. எப்படி? அதாவது பத்மாசூரனிடம் மாட்டிக்கொண்டார். வேளாங்காய் குருடுக்குள்ளே போய் வேளாங்காய் மரத்திலே ஒண்டி கொண்டார். அதற்காக அவரை மீட்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் இந்த மச்சம் மாயமோகினியாக ரூபம் கொண்டு அந்த பத்மாசூரனுடன் சேர்ந்து நான் அப்பொழுது ஒரு மாயமோகினியாக அவதாரம் எடுத்தேன். இப்ப என்ன வேஷம்? நான் இந்த மாயமோகினி இப்பொழுது எதற்காக எடுத்திருக்கிறோம் தெரியுமா? சொல்றோம். இன்னைக்கு உன் பேர் என்ன? இன்னைக்கு என்னுடைய பெயர் மாயமோகினி. என்னுடைய பேர் தான் ஜெகன் மோகினி. அங்க போய் நில்லுப்போம். சரி, அந்த மோகினியே பேசு. என்னோட பேரு தான் அண்ணா. இந்த மோகினி தான் நல்லா அண்ணா, என்னோட பேரு தான் முத்து மோகினி சொல்றேன். ஓ, முத்து மோகினி. ஆமா, நீங்க எல்லாம் போகுனி போகுனி போகுனின்னு சொல்றீங்களே, இந்த போகுனி எல்லாம் எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தோம் சொல்லட்டுமா? சொல்றேன். அம்மா அர்ஜுனன பலி மறைக்க
பெற்றெடுத்தார்களே தாயும் தந்தை. யாரு? வசுதேவன். ஓ, வசுதேவன். தேவகி ரோகிணி. யாரு? உங்க அம்மா. ஆமா. சரி. அப்படி இருவருக்கும் நீயே பிறந்தது அப்படி. ஆமா. உங்க அம்மா. எல்லாருமே ஒண்ணுதாண்டி. நீ யாரு? ஒரே அவதாரம் தான். நீ யாரு? நான் முத்துமோகினி. இல்ல, நீங்க எல்லாரும் 3 பேருமே ஸ்ரீமந்த கண்ணன் தான். அக்கா தங்கச்சி. ஆமா ஆமா. நீங்களா? ஒரு உருவம் 3 பிரிஞ்சிருக்கிறோம். வெடிச்சிருச்சு. வெடிச்சுதே 3 பேரா நிக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்று எதற்காக இந்த உருவம் சொல்லட்டுமா? சொல்லு. நான் சொல்றேன். போவே கூடாது. அண்ணம்மா, அர்ஜுனாகப்பட்டவன் என் மைத்துனன். அர்ஜுனாகப்பட்டவன் தவ கோலத்திலே சிவனார சென்று தவத்தில் ஈடுபட போயிருக்கிறான். அவனை வந்து அண்ணா இது மாதிரி சத்தம் போட்டு துணி கூட ஊம்புறேண்ணா. அடியே, அதனால அர்ஜுனன் குணம் எப்படி ஒரு உரலுக்கு கீழே கட்டிருந்தா கூட அவன் ஆனா பெண்ணானு அவுத்து பாக்குறவன். அதனால அவன் எனக்கு பரிசோதிக்கணும். அதனாலதான் 3 பேர் இப்ப கலர் கலரா ஒரு கவர்ச்சி நிறைந்த பெண்மணியாக வந்திருக்கிறாங்க. ஆமா, ஆக மொத்தம் போனா நீங்க 3 பேரும் ஆம்பளைக்கு தான். ஆமா ஆமா, ஒருத்தர் ஆம்பளைக்கு நாங்கலாம். சரியா? தலையில வச்சு சொல்ற புள்ளைக்கு பாப்போடா அவனே. நம்மகிட்டே வேலை விடுறாங்க. ஐயா சகுமரே நில்லுங்க சாமி. ஐயா நில்லுங்க. இல்ல இப்ப என்ன அவர் பார்க்கும்போது என்ன பாக்குற
என்ன அதனால போகாத இல்லையா சங்குமதேவா, இந்த பொற்கொடியால் நானும் வரேன். ஏகாத இல்லையா சங்குமதேவா, இந்த இளங்கோடியும் நானும் வரேன்னு போய் சொல்லு. சொல்றா போய் என்ன அரகர மகாதேவா சப்போ மகாதேவா திருநீலகண்டா எங்க தண்ணியில கடந்த போதம் மீறி போச்சா? நமச்சிவாயா நமச்சிவாயா. ஏய் கண்ணே, ஏய் கண்ணேவா, ஏடா வர வர மரியாதை குறையுது. நம்மளுக்கு ஆப்புறம் மாட்டுது. என்ன ஆபரே, லாட்டரி சீட் அடிக்குதா? இல்லைங்க. வேற என்ன? ஏன் சாமி? குல்கல் பிரைஸா? இல்லைங்க. வேற என்னப்பா ஆபரே? ஏங்க இப்ப நம்ம எங்க தவத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். தவத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்ப போகும்போது போவாதே இல்லையா சங்குமதேவா, அவங்க அந்த பொம்பளை சொல்றது. ஓஹோ, அப்புறம் என்ன சொன்னீங்க? ஏய் முண்டா, என்ன அப்படி முண்டை முண்டன்கிட்ட அப்புறம் என்ன சொன்னீங்களே? என்ன சொன்னாரு? அவர் ஏன் சொன்னாரு? அது சொல்லுடா. அவர் என்ன சொன்னாரு? அது ஏன் சொன்னாரு? சொல்லுடா. கொலாய் மூடி நிக்கிறியா இல்லையா? சொல்லுடா சீக்கிரம். என்ன சொன்னாரு? ஏது சொன்னாரு? சொல்லுடா சீக்கிரம். இராயா வலியா மறக்க வேண்டாம். வர குறைச்சி போதும் தாயே. என்ன சொல்றாரு? வலிய மறைக்க வேண்டாம், மரம் குறைந்து போய்விடும். என்னுடைய தடத்தை மறைக்க வேண்டாம், என் தவம் குறைந்து போய்விடும். அப்படி என்று வலிய மறைக்க வேண்டாம் என்று சொல். அம்மா இங்க பாரு, வலிய மறைக்க வேண்டாம், தவம் நடந்து போயிருமா? வலிய மறைக்க வேண்டாம். சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. என்ன சொன்னாலும் கரெக்டா சொல்லு. எங்களுடைய வலிய மறைக்காதீங்க. தடத்தை மறைக்க வேண்டாம், தவம் குறைந்து போய்விடும். இங்கே தவிர செவுக்கு புண்டா. என்னுடைய முகத்திலே முழிப்பதில்லை, மண்ணை பார்த்த கண்ணால் பெண்ணை பார்ப்பதில்லை. மண்ணை பார்த்த கண்ணால் பெண்ணை பார்ப்பதில்லை. பெண்ணை பார்க்க மாட்டாரா? பார்க்க மாட்டாரா? வழி விடுங்க. அடியே சிவனை கோரி கடூரமான தவத்துக்கு செல்கிறார். தவத்துக்கு போகக்கூடியவரை வழியிட்டு மறைக்க வேண்டாம். சிவனை தேடி தவத்திற்கு போறாரு. தவத்துக்கு போறார். சிவனை கோடி கோடி சிவனை கோடி கோரி என்னுடைய வலிய மறைக்க வேண்டாம். சரி, அதனால
வழியை மறைக்க வேண்டாம் வழியை போட சொல்றான் அப்படி. சிவகிட்ட வரவாங்க தவத்துக்கு போறாரா? ஆமா. நான் சொல்றது அப்படியே சொல்லுடி. என்ன மாமா வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? கன்னிமுகம் கண்டு போனா அந்த கர்த்தாரும் வரம் தருவா. சரி. இந்த மங்கை முகம் கண்டு போனா அந்த மகாதேவனும் வரம் தருவா. ஆமா. முதல்ல இங்க இருக்கிற சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்க போய் சாமி கும்பிட சொல்லு. எப்படி எப்படி கன்னிமுகத்தை கண்டு போனா கருத்து வரம் தருவார், கன்னிமுகத்தை கண்டு போனா பித்தனார் வரம் தருவார். அதனால இந்த சாமியை கும்பிட்டு போறோம். அப்படியா சொன்னா? நான் என்ன சொல்றேன்னா இந்த படலை கழட்டி வச்சிரு, போயிட்டு வந்துரு. ஒரே ஒரு லவுண்டு தானே. டேய் அந்த கன்னிமுகம்
இங்க வாடா. இந்த கேவடியா கிட்டலாம் நாங்க வர மாட்டோம். ஐயோ அக்கா இவரு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா மயங்க மாட்டாரா? ஆமா, காட்டுறத காட்டினா தன்னை போல வளைக்கி விழுந்தாகணும். திறக்கிறது தோத்தாதான் பாப்பாங்க. அடுக்கிறதுக்கு அவரானே மாறாப்பு சேலைக்குள்ளே மாநிலத்தை விளையாடுது. ஐயா மாநிலத்தை விளையாடுது. ஐயோ சகுமரே வந்துட்டீங்களா? ஏங்க ஐயோ டெய்லி இதே கூட்டு என்ன அவருக்கு முடியா நீளமா இருந்துச்சு, இங்க முடியும் காணா ஒண்ணும் காணா. நான் சேவிங் பண்ணி அப்படியா? பின்னாடி பட்டி பரல மாதிரி என்ன இருந்துச்சு, இங்க காணுமே. நான் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ பேச்சாத கம்முன்னு அவர் மேல சந்தான ஜப்பாது வாசமெல்லாம் அடிச்சது. வெறும் சிகரெட் நாத்து படிக்குது. யாரு எங்க ஒரு வாக்க தெரியாத மகரா, சிவசிவா, சம்போ, மகாதேவா, திருநீலகண்டா, எனக்கு வந்த சோதனையா இது? புதைய விட்டு போறது ஒரு பொம்பளை பார்க்க தெரியாதுன்னு சொல்றேன். ஏன்டா இப்படி டேய், மண்டபம்? ஒரு பொம்பளை நம்மள தேடி வர, ஒரு ஆம்பளை ஒதுங்கி ஒதுங்கி போற. எனக்கெல்லாம் இந்த மாதிரி லாட்டரி சீட்டு அடிச்சுச்சுன்னா கட்டாளம். எனக்கு அடிக்க மாட்டேங்குதேடா. அடங்குறாவாய். எத்தனையோ முறை அடக்குமுறையில் எடுத்துரைத்தாலும் அந்த பெண்களாகப்பட்டவர்கள் அவரு காட்டுறது பாத்தியா, இந்த பெருசு இருக்குது. மாரப்பு சேலைக்குள்ள மானு ரெண்டு ஒளிஞ்சிருக்கு. இந்த மானு ரெண்டையும் ஆயா ஆயா முளைய மூடாயா. இங்க பாரு, இந்த மானு ரெண்டு பிழிப்பது எப்போது, இந்த மங்கை குறை தீர்ப்பது எப்போது. சித்தாட சேலைக்குள்ள சித்திரமா ரெண்டு இருக்கு. சித்திரத்தை படிப்பது எப்போ, இந்த செல்வி குறை தீர்ப்பது எப்போ. சீக்கிரம் வர சொல்லடி. அட வாடாதா. டேய் நீ ஒன்னு கூட்டி போனா நான் ரெண்டு கூட்டி போறேன். சரகரா, மகாதேவா, டேய் வாடா. சிவசிவா, டேய் நாராயணா, எங்க சுண்ணி வந்திருக்காங்க. எத்தனையோ முறை அடக்குமுறையில் எடுத்து உரைத்தாலும் இந்த மோகினியாகப்பட்டவர் என்னுடைய பேச்சு கேட்கல. இதுக்கு மேல நான் ஒரு தாள் என் மனமாகப்பட்டது பொறுக்காது.